வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டார்ச் தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எக், சாய் ப்ராடக்ட்ஸ், மில்க், டேரி ப்ராடக்ட்ஸ், சப்ளிமெண்ட் எதுவும் இல்லாமல் எப்படி பியூர் வெஜிடேரியனாக மசில் கெயினுக்கு தேவையான ப்ரோட்டீனை சீப்பாக பெறுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. ஃபஸ்ட், ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன், இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. எந்த ப்ரோட்டீனில் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கோ அதை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் இது உற்பத்தி ஆகாது. நம்ம மசிலோட ப்ராப்பர் க்ரோத்துக்கு இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் கொண்ட கம்ப்ளீட் ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, அமினோ ஆசிடோட கூட்டமைப்பு தான். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸில் இருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் முடியும். பிளான்ட்டில் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கீன்வா, சாய், சியா சீட்ஸ், ஹெம் சீட்ஸ், மரக்கோதுமை போன்ற சில ஃபுட்ஸில் தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது. பிளான்ட்ஸில் ஒரு சில ஃபுட்ஸை கம்பைன் பண்ணி சாப்பிட்றது மூலமாக கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பெற முடியும். இதை தான் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீனில் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஹிஸ்டிடின், ஐசோலிசின், லூசின், லைசின், மித்தியோனின், ஃபினைலலானின், த்ரியோனின், ட்ரிப்டோஃபான், வேலின். இதில் ஐசோலுசின், லூசின், வேலின் முக்கியமான அமினோ ஆசிட் ஃபார் மசில் ஹெல்த். இதை தான் பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட் BCAAன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸில் இருக்கிற ப்ரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிடில் லைசின் கம்மியாக இருக்கும், மித்தியோனின் அதிகமாக இருக்கும். ஆனால் பீன்ஸில் இருக்கிற ப்ரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிட்ஸில் லைசின் அதிகமாக இருக்கும், மித்தியோனின் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸையும் பீன்ஸையும் கம்பைன் பண்ணுற மாதிரி மீல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் கெயினுக்கு தேவையான கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடச்சிடும். பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் ஃபுட்டில் நமக்கு வெறும் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் மட்டும் கிடைக்காது. கூடவே ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் கிடைக்கிறதுனால ரைட் ப்ரொப்போர்ஷனில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சொல்ல போகிற டயட் பிளான் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடையாது. நார்மலாக பெட்டர் ஃபிசிக் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ல போகிற மீல் கூட கொஞ்சம் ப்ராப்பர் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெட்டரான ஒரு நல்ல நார்மல் ஃபிசிக் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் எடுக்கிறவங்க பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணி குடிங்க. உங்களோட யூரின் ஒயிட்டாக கிளியராக போகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் எல்லோவாக கம்மியாக போகுதுன்னா பாடி டீஹைட்ரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நல்ல தண்ணி குடிங்க. யூரின் ஒயிட்டாக கிளியராக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது டயட் பிளானுக்குள்ளாடி போகலாம். மார்னிங் 6 o'clock ஒரு பனானா சாப்பிடுங்க. பனானா சாப்பிட்றது ஒர்க் அவுட்டுக்கு ½ an hour முன்னாடி பனானா சாப்பிட்றது நல்லது. பனானா ஒர்க் அவுட்டுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை உடனே கொடுக்கும். மார்னிங் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ரவை இல்லாட்டி டல்லியா எடுக்கலாம். ரவாவில் 150 கிராம் எடுத்தீங்கன்னா 10 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். கூட க்ரீன் பீஸ் 100 கிராம், 10 கிராம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாறும். 100 கிராம்ஸ் க்ரீன் பீஸில் ப்ரோட்டீன் 6.1 கிராம் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ரவாவுக்கு பதிலாக கீன்வா சேர்க்கலாம். கீன்வாவில் 125 கிராம் எடுத்தீங்கன்னா 13 கிராம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்குது. கூட 100 கிராம்ஸ் க்ரீன் பீஸ், 10 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்திங்கன்னா 21 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ராஜ்மாவும் க்ரீன் பீஸுக்கு பதிலாக சேர்க்கலாம். மார்னிங் 10:30 ஸ்நாக் பார்த்தீங்கன்னா 4 ஹோல் வீட் பிரெட் கூட 2 tablespoon பீனட் பட்டர், 10 கிராம் ஆஃப் சியா சீட்ஸ் ஸ்டஃப் பண்ணி எடுக்கும்போது 24 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆஃப்டர்நூன் 1:30 200 கிராம் ப்ரௌன் ரைஸ், 8 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். கூட பச்சை பயிறு ரெசிபி 100 கிராம் சேர்த்திங்கன்னா இதில் 18 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். பச்சை பயிருக்கு பதிலாக டால் கறி யூஸ் பண்ணலாம். 125 கிராம் ரெட் லெண்டில்ஸில் ப்ரோட்டீன் 12.5 கிராம் கிடைக்கும். ஈவினிங் ஷேக் குடிக்கணும். 4:30 50 கிராம் ஓட்ஸ், 5 cashew nuts, 1 tablespoon pumpkin seeds, 1 banana, handful of dry resin, 100 ml of coconut milk, 1 tablespoon of honey. கோகனட் மில்க்கும் ஹனியும் ஆப்ஷன் தான். இதை மிக்ஸ் பண்ணி ஷேக் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அரௌண்ட் 15 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். டின்னர் பார்த்தீங்கன்னா 8:30 4 சப்பாத்தி வித் 200 கிராம் ஆஃப் குக்டு சிக் பீஸ்,
எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு அரௌண்ட் 28.4 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். கூடவே பவுல் ஆஃப் வெஜிடபிள் சாலட் சாப்பிடணும். இதில் கேரட், வெள்ளரிக்காய், டொமேட்டோ எடுக்கலாம். உங்ககிட்ட வெள்ளரிக்காய் மட்டும் இருந்தால் வெள்ளரிக்காய் மட்டும் எடுக்கலாம். நான் சொன்ன இந்த ஃபுல் டே மீலில் இருந்து உங்களுக்கு அரௌண்ட் 2800 to 3000 கலோரி கிடைக்கும். இதில் கார்போஹைட்ரேட் அரௌண்ட் 453 to 460 கிராம் கிடைக்கும். புரோட்டீன் 113 to 115 கிராம் கிடைக்கும். ஃபேட் 65 கிராம் கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஃபேட்ஸும் குட் ஃபேட்ஸ் தான். நீங்கள் இந்த டயட் எடுக்கும் போது கண்டிப்பாக எக்ஸசைஸ் முக்கியம். அப்போ தான் நல்ல ஒரு நார்மல் குட் ஃபிசிக் மெயின்டைன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்குக்கான டயட் இது கிடையாது. டெய்லி 30 மினிட்ஸ் ரன்னிங் பண்ணுங்கள். ஜிம் போகணும்னு கூட தேவையில்லை. வீட்டிலையே ஒரு 200 புஷ்அப்ஸ், 50 புல்அப்ஸ், 50 சின்அப்ஸ், 200 பாடி ஸ்குவாட்ஸ், அப்புறம் அப்டாமினல் ஒர்க் அவுட் இது பண்ணால் போதும். நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ் அளவெல்லாம் உடனே பண்ணணும்னு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ 1 மந்த் 50 புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா அதை 1 மந்த் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 60 புஷ்அப்ஸாக மாற்றலாம். புல்அப்ஸும் அதே மாதிரி தான். 1 மந்த் 25 பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 30, 35 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக பியூர் வெஜிடேரியன் டயட்லேயே ஒரு நல்ல ஃபிசிக்கில் நீங்கள் இருக்க முடியும். அப்டாமினல் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைன்னா யூடியூப்லேயே அப்டாமினல் ஒர்க் அவுட் ஹோமில் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.